என தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய வேதவசனத்தை வார்த்தையை கேட்பதற்காக இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இது ஒரு தீர்க்கதரிசன சத்தம். இந்த இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்க, பிறருக்கு பகிர்ந்து கொடுங்க, இதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தொடுதலையும் பிறரிடத்தில் சொல்லுங்க. நீங்கள் சொல்லாவிட்டால் யார் அறிவார்? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை பிறருக்கு சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம். ஆமென். சுவிசேஷம் என்பது நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை சாட்சியை அறிவிப்பது. சாட்சி என்பது ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான். அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள், அவர் சொன்ன போதகங்கள், இதெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அதான் உண்மையான வழிகாட்டுதல். தேவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் சாட்சியான ஜீவியம் ஜீவித்த தெய்வ மனுஷன் தான் பைபிளாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய சாட்சியான ஜீவிதம் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு உண்டு. ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கேட்டு பிறருக்கு சொல்லுங்க. இயேசு வாழ்ந்தார் ஜெப வீட்டில் வருகிறார். இந்த சத்தமானது இது உங்கள் வீட்டில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் பேசி கொண்டிருப்பார். ஒரு வசனத்தை எடுத்தாலும் நீங்கள் பயப்படுற பிள்ளைகள்னா அந்த வசனம் ஓய்வு நாம் வீட்டில் உள்ள காரியம்தான் என்று கேட்டு அதை நாம் அறிந்து கொள்ளணும். அதனால நான் ஒரு சகோதரருக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் ஆவியனோடு என்னோடு இடைப்பட்டார். எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரே நிமித்தம் நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நான் அவங்கள்ட்ட திடீரென்று ஆவியனுடைய வாயோடு இருந்து பேசினதை நான் காண முடிந்தது. என்ன தெரியாமலே நான் பேசிவிட்டேன். எப்படி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமல்ல. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னா 3 தடவை பைபிள் படிச்சோன்னா ஆசீர்வாதத்தை நன்மையை பரவராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு 5 வசனம் படித்தாலும் சரி, 4 வசனம் படித்தாலும் சரி, இல்லை ஒரு வசனம் வாக்குமாய் கற்றுக் கொடுத்திருந்தாலும் சரி, அந்த முதலாவதாக நாம் அந்த வசனத்தை நாம் படித்து அதை நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் போது நாம் அதை தியானிக்க வேண்டும். பாஸ்டர் எப்படி தியானிக்கிறது? அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு நாங்கள் தெரிந்ததை சொல்லி கொடுக்கலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பயப்படுற மனுஷன் அமிதமாய் ஏற்றுக்கொள்வான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதான் சொல்றது, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தர் பயப்படுற மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஞானத்தை கேட்கிறான். ஆமீன். அறிவு கேட்கிறான், அறிவுள்ள போதகத்தை கேட்கிறான். ஆமீன். நற்போதகத்துக்கு செவியை கொடுக்கிறான். ஆமீன். கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என் தேவப்படுகிறேன். 4 வசனத்தை நீங்க படிக்கிறீங்க, இல்லை ஒரு வசனத்தை நீங்க படிக்கிறீங்க. முதல்ல நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கணும். ஆமீன். நான் இருக்கேன், என் மனைவி இருக்காங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. முதலாவது என்ன நான் நிதானித்து பார்க்கணும், தியானிக்கணும். இதோ ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுற ஜெபம் தான தர்மம் ஆமீன் புரிவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு தெய்வ மனுஷனாகிய இத்தாலிய பட்டணத்தில் உள்ள கொலரிங்க மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
அப்படிதானே? அப்ப இந்த கொடூரிங்கிற மனுஷன் என்ன செய்தான், எப்படி செய்தான் என்பது குறித்து நம்ம சிந்திக்கணும். அவன் நல்ல காரியத்தை செய்தான், அவன் ஆண்டவர் தாழ்தர்மம் செய்தான், அவன் ஜெபம் பண்ணான். அப்ப இதே கிரியல் அவனுக்குள்ள இருக்காது யோசிக்கணும். ஆமென். இந்த வருஷத்தில் உள்ள இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இதே நடப்பு என்னுடைய கணவன்கிட்ட இருக்கா மனைவிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஆமேன். அடுத்தது, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த முழு குடும்பத்தில் இருந்தால்தான் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த குடும்பத்தில் இருக்கு. அப்போ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமீன். அல்லேலூயா. சத்தமோடு அல்ல சொல்லுங்க மக்களை. இது ஒரு ரகசியம். பெரிய ஒரு ஜபமும் பெரிய காரியம் ஒன்றும் வேண்டாம். நம்ம இந்த அதான் சொல்றாரு, ஒரு தெய்வ ஊழியக்காரராக சொல்றது, நீங்க 4 வருஷத்தை படிக்க தியானிங்க, நிதானிங்க. இன்னும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதை சென்றால் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. சொல்லுவாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில 10 அதிகாரம் படிச்சு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கிடைச்சேன்னு. அது ஒருவருடைய காரியம். அது அப்படி சொல்றவங்களை குறித்து நான் கருத்து தெரிவிக்கவும் நான் விரும்ப வர்றது கிடையாது. எனக்கு கொடுத்த கிருபையில நான் போதிக்கிறேன். கிறிஸ்து கொடுத்த கிருபையில அவர் போதித்தார். அவர் மெய்யாக வழிகாட்டியா மாறினார். தாவீது அவனுக்கு பிடிச்ச பாடியில போதிச்சான். அவன் அப்படியே நடந்துக்கிட்டான். மோசே அவருக்கு பிடிச்ச பாடல போயிச்சாரு. அவருக்கு பிறகு நம்ம சொல்லி நடத்தி வைத்தார். அற்புத அடையாளங்களை இடத்துக்காக மன்றாடி காத்து கொண்டாரு. பாவம் அவர்னால தான் பிறந்துச்சு. என்னது பாவம்? அவர் தான் பாவத்தை உருவாக்கி ஜனங்களை கையில கொடுத்தார். எப்ப நியாயபுரமானம் வந்துருச்சு, அப்போவே பாவம் மனுஷனுக்கு மேல வந்துருச்சு. அப்போ மோசையின் காலத்துல தான் பாவத்துக்கு பரிகாரம் உண்டாயிடுச்சு. மனுஷங்க கைதை கேட்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் அவர் தான் எல்லாம் நேரடி செயலாற்றி கொண்டிருந்தார். என்னை கேட்க தெய்வ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் நடப்பான் என்றுதான் நான் உங்களுக்கு போய்த்து கொண்டிருந்தேன். அதில் கொடூரிங்கிற பட்டணத்து மனுஷனை குறித்து நாம் கேட்டோம். அடுத்தது அவங்களுக்கு பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தன்னுடைய உதட்டையும் என்னை நாவையும் காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 34:11, 12, 13. பிள்ளைகளே, மந்திரருக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். நம்ம நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆமீன் அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி. அப்போ நன்மை என்பது நல்ல காரியத்தை விரும்பி தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆமீன் ஆமீன் நீடித்த நாட்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவன், அதாவது அபேட்சிக்கிற மனுஷன் யார்? காத்திருந்து பெற்றுக்கிற மனுஷன் யாருன்னு கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். நீடித்த நாட்கள் ஆமீன். அதை ஒரு வருஷத்துக்கு கண்காணம் பார்த்தோம். நன்மையாக வரும்போது தீமை அகன்று போகுதுன்னு சொல்லப்பட்ட வருஷத்தை சொல்லலாம். இன்னும் ஆமீன் திரும்புவது வரும்போது ஜீவ விருட்சம் போது இருக்குன்னு சொன்ன அந்த வேத வசனத்திற்கு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருப்பினும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷன் ஆமீன், கர்த்தருக்காய் காத்திருப்ப நிமித்தமாகவும் இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியும்.
கந்தனால பார்த்தோம், இதுக்கு முந்தின சப்ஜெக்ட்ல பார்த்தோம். கத்தற்காய் காத்திருக்கிற மனுஷன் ஒரு பலனடைவான், புது பலனடைவான் என்று பார்த்தோம். ஆமென். கத்தற்காய் காத்திருக்கிற மனுஷன் தனக்குரிய எல்லாம் காத்துக்கொள்வான் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது, அவன் தன்னுடைய நாவையும் உதடையை காப்பான், பொல்லாப்பு காப்பான். இது நீதிமொழிகள் நினைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாவானது ஒரு சட்டத்தில் ஒரு சிறு அபயம், அதாவது தீப்பெட்டியில் இருக்கிற தீக்குச்சியில ஒரு சின்ன தீக்குச்சி புகழானது, அது காட்டம் மொத்தம் கொளுத்தி நாசமாக்கி வரும். அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, அது மொத்தம் அழித்து விடும். இந்த அதிகாரத்துக்கு எல்லாமே ஜீவனம் இந்த நாவில் தான் இருக்கிறது. அப்போ உதட்டில் என்ன இருக்கு? அப்ப நாவு இது உதடு, இது வாய் சாப்பிடுறது, வாயை திறக்குது, நாவு உள்ளாடி இருக்கு. நாவு அசைந்து வார்த்தையை பேசுகிறது. உதடோ எல்லாத்தையும் கம்மு கம்முன்னு வாயில் அள்ளி சாப்பிடுது. அப்போ முதலாளி சொல்லப்பட்டிருக்கு, நாவை காக்கணும். அப்ப வார்த்தை வசனிப்புகளை பேசுகிற அந்த நாவை காத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்து உதட்டை ஆமென் காப்பான். உதர்ன போஜனத்துக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்த ஒரு தெய்வ மனுஷனை போல இருக்கக்கூடாது. அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அவன் போஜனத்தை விரும்பி சில இழிவான நன்மைக்காக, சில இழிவான ஆசீர்வாதத்துக்காக சிலர் என்ன செய்வாங்க, தன்னுடைய உதட்டை காக்க மாட்டாங்க. சில ஆசீர்வாதத்தை சில நன்மைக்காக தன்னுடைய வாயை காத்துக்கொள்ளாம என்ன அதை இழந்து போறாங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அமிதமாய் தன் உதட்டை காக்கிறவனாய் இருப்பான் என்று அந்த வேவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் போஜனா பிரியனா இருக்க மாட்டான். வசனம் சொல்கிறது, போஜனா ஒரு மனுஷன் போஜன பிரியனாய் இருப்பானால் தொண்டையில் கத்தி வைக்க கிடவன் என்று வேவசனம் சொல்கிறது. என்ன தெய்வப்படுகிறேன், இந்த வசனங்களை வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி கர்த்தருக்கு பாய்ந்து நடக்கிறோம் என்பதை நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். இன்றைக்காக எல்லாம் விட்டு விட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஆமென். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை காப்பட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். உதடு கபட்டு வசனிப்பு, நாவு ஆமென் பொல்லாப்பு நாவு சுற்றி வளர்ச்சி பேசுறது. இங்க பொல்லாப்புன்னு சொல்லியிருக்கு, நான் அங்க என்ன சொன்னேன், கபட்டு வசனிப்பு இங்க உதட சொல்லியிருக்கு. அவசரம் புடவர பேசி கொண்டிருப்பது. நான் அங்க என்ன சொன்னேன், புயலத்தெல்லாம் வாரி போடு, படப்பட எதைகளும் குறைப்பிட்டே இருக்கும், எதெல்லாம் கடிச்சு பூசிட்டு கொண்டு இருக்கும். அப்போ ஏன் பார்த்து நீங்க அங்க சாப்பாடை குறித்து சொன்னீங்க. நான் சொன்ன சத்தியம் எல்லாமே ஒண்ணுதான். நீ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்க சத்தியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆமீன். பாருங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசத்தாங்க வச்சுக்கிறேன். நீங்க பேசுகிற வார்த்தைகளை தவறுதெல்லாம் புரியாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அநேகருக்கு பாஸ்டர் நீங்க பேசணும்னு எனக்கு புரியலம்பாங்க. ஆமீன். நீங்க தெரியும், ஏன்னா உங்களுக்கு தெரியலன்னா நீ நிதானமா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கணும். இது வசன புரிஞ்சவங்களுக்கு என்னுடைய இந்த செய்தி பகுதி பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நான் வசனத்தை மாதிரி ஒரு வார்த்தையை பேச முற்படுவதில்லை. அப்போ உன் உதடுகளை காப்பட்டு வசப்பிற்கு
ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ கபட்டு வசனிப்புன்னா என்ன? சுய இஷ்டத்தின்படி பேசுகிறது, சுய ஆதாயத்துக்காக பேசுகிறது. ஆமீன். சுய லாபத்திற்காக பேசுகிற வார்த்தைகள், தன் இச்சக பேசி கொண்டிருப்பது, தன்னை பிடிச்சது போல் பேசி அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வது. ஆமீன் ஆமீன். அப்ப கபடு என்பது அவங்க பேச ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பின்னால் என்ன இருக்கும்? அவங்களுக்கு சுயம் இருக்கும். சுயத்தோடு பேசுகிற வசதிப்புக்கு செவி கொடுக்க கூடாது. ஆமீன். அதுலையா அவன் பாப்பா இந்த சுயத்துக்காக பேசாத ஒரு கிரியை இல்லைன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ள கர்த்தர் பயப்படுற மனுஷனத்தில் இந்த மாதிரி காரியம் வராது. கர்த்தரை பயப்படுற பிள்ளை பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கணும். அவங்க ஆண்டு இருக்க பிள்ளை. அதான் அவன் புறாவை ஆண்டு காட்டினார். ஏப்பா நீங்க எங்கிட்டு புறாவுக்கு போறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏமேன் புறாவு. அப்போ நான் முங்கி அனுப்புகிற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் பர்வதத்தில் ஒரு புறா அப்படி பறந்து வருவது போல பரிசுத்த ஆவியார் இறங்கி வருகிறார். அது எதுக்கு அந்த புறாவாண்டு ஒரு ரூபத்தில் காற்று இல்லை, ஒரு ஜீவனில் காட்டுறாருன்னா, ஒரு பறவை காட்டுறாருன்னா புறாவுக்கு என்ன கபடற்ற இதயம் கொண்டது. ஆமை என்று சொல்லி விவரிப்பதை நாம் வாசிக்க முடியும், கேட்க முடியும். புறா ஒரு கபட்டத்தனம் இல்லாதது, அதுக்கு பொறாமை உள்ளது இல்லை. ஆமீன். அன்புக்கு அது அன்பு செலுத்துவதாக இருக்கும். அன்பு பரிசுத்தாவினாலே அன்பு சொல்லுங்க. பரிசுத்தாவி என்றாலே அன்பு, அது பரிசுத்தம் உள்ளது. அன்புனால் சுத்தம் உள்ளது, சுத்த இதயம் உள்ளது. ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனிடத்துல சுத்த இதயம் இருக்கும். சுத்த நாவு இருக்கும். அவங்களுடைய நாவுல பொல்லாப்புறாது, கபடு இராது. அப்ப பரிசுத்தம் இருக்கும். அவன் அசுத்தத்துக்கு இடம் கொடுப்பதில்லை, வீணான வசதிப்புக்கு இடம் கொடுப்பதில்லை. வார்த்தையின் மீதினால் மீதி ஆக ஆக பாகம் வராமல் போவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கபட்டு வசதிப்பிற்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை கிருபைக்குள் நாம் நிற்கும் போது பரிசுத்த ஆவியை நம்மை ஆளுகை செய்து கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருக்கு செய்வார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. எனது பிள்ளைகளே, அப்ப நம்ம உண்மையா இருக்கிறோம் தானே? உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க சிந்தித்து பாருங்க, நீங்க நிதானித்து பாருங்க. இப்ப அங்கிள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கிறீங்களா? விசுவாச பிள்ளைகள், என் அன்பு சகோதரர்கள், இன்றைக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. குடிவெறியினால உங்க பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, உங்க அமீன் புருஷன் கஷ்டப்படுறாங்க. எதனால இது? வாலிப வயதுல நீ காக்கல. ஆமீன். வாலிப தன் வழியை எதிரால் சுத்தப்படுவான். கர்த்தருடைய வேத வசனத்தின் படி நடப்பதினாலே தன் உதட்டை கர்த்தருக்கு பயந்து தன் உதட்டை தன் நாவையும் ஆமை என்ன ஆமை காப்பான். கர்த்தர் பயப்படுற மனுஷன். அப்படியே சொல்லிட்டே போகலாம். வசனங்கள் சொன்ன எல்லாம் ஒரு கோர்வை தான், பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. நான் செய்தி கொடுக்க தொடங்குறதுனா எந்த செய்தி எங்க முடியுது, எங்க வருது, ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரே மாதிரி தான் கற்று பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா வசன கோர்வையா இருந்தது. இன்னும் அடுத்த செய்தி பகுதியை பார்த்தீங்கன்னா தலைப்பு தான் மாறும், பிரசங்கம் அதே பிரசங்கம் தான் தொகுத்து வந்துட்டு இருக்கும். கருத வார்த்தை வேத சென்னை ஆமீன். என்ன தலைப்பு தான் பேசியிருப்பேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன்.
வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். கருத்து தலைப்பு என்ன சொன்ன, கர்த்தருக்கு காத்திருப்பது பலன். இதே கொண்டு வரதா அது கர்த்தருக்கு பயப்படுற யாரு தன் உயர்த்தை காப்பா. மனுஷன் மனுஷி அப்படிங்கிறப்ப வார்த்தை கேட்டுட்டு ஆமா, அங்க காத்திருக்கணும்னு இங்க பயப்படுற மனுஷன் வந்துருச்சு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கர்த்தத்துல காத்திருப்பான். பயப்படுற மனுஷன் கர்த்தர் நாவை காப்பான். அவன் எழுதப்படுகிற இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சா? கர்த்தர் பயப்படுவதை நீங்க என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு எது என்று போதிப்பேன். அப்ப கர்த்தர் பயப்படுற மனுஷன் யாருக்கிட்ட போதகத்தை கேட்பான், ஆலோசனை கேட்பான்? கர்த்தருடைய கருத்துல. துன்மார்க்கிட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டான். சங்கீதம் 1 என்ன சொல்லுது? ஆமேன், கர்த்தருக்கு பயப்படு. ஆமேன், அவருடைய நடக்கிற மனுஷன் பாட்டுவான். ஆமேன், அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனை வழங்கப்பட்டான். துன்மார்க்கு ஆலோசனை காமலும் பாவுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்விடத்தில் உட்காராமலும் இரவும் பொழுதும் வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அபேட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். தேவப்படுகிற அவ்விதமாக நீங்கள் கர்த்தர் பயப்படுற மனுஷன் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாவையும் உதட்டையும் நீங்கள் காக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறார். எழுதப்படுகிற தோஷத்துப்படி நீங்கள் காப்பீங்க தானே? உண்மையில காப்பீங்கன்னா விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜபத்தில் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை பார்க்க போறீங்க. சரியா? ஜெபிப்போமா? கண்ணம் போடுங்க. பிரபீனப்பட்ட பகுதியில் அப்படியே கையை வைங்க. மார்பு பகுதியாக இருக்கலாம், நெஞ்சு பகுதியாக இருக்கலாம், இல்லை கண்டு பகுதியாக இருக்கலாம், இல்லை படுவதியாக இருக்கலாம். எந்த விளவீனமாக இருந்தாலும் உங்கள் விளவீனப்பட்ட பகுதியில் என் அன்பு பல்லக தகப்பனே, இப்போ எனக்கு விடுதலை கனியோடு நாம் விதைக்கும் போது அற்புதமான சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 5 நிமிடம் ஜெபிப்போமா? கண்ணம் மூடுங்க. இயேசுவே, பல்லக தகப்பனே, நாவை கர்த்தருக்கு பயப்பட்டு நிமித்தம் தன் நாவுகளையும் உடல்களையும் எங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த நாவினாலும் அந்த உயர்த்தினாலும் உங்களுடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய மகிமை இவர்கள் மத்தியில் வெளிப்படும்படிக்கு, இவர்களை சாட்சியாக நிறுத்தும்படிக்கு இப்போது அற்புதம் செய்வீராக. இப்போது விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கண்களை மூடி செபிங்க. விவசாயத்தில் வைக்கப்பட்ட கைகள் அப்படி இருக்க பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வலி எனக்கு இனி வரக்கூடாது, இந்த வேதனை இனி வரக்கூடாது, இந்த தலைவலி என்னை மேற்கொள்ளக்கூடாது, இந்த காய்ச்சல் சதத்தில் இனி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடக்கட்டும். இப்போது அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, மற்ற சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய சரீரத்தில் பயங்கர சுகர் என்று. இல்லை ஆண்டவரே, என் சரீரத்திலே அமீன் அளவுக்கு மிக சுகர் இருக்கக்கூடாது. அது இருக்கவும் முடியாது. நீர் இந்த சரீரத்துக்கு தகப்பனாய் இருக்கிறது, சொந்தக்காரராய் இருக்கிறது. இந்த சரீரமாகிய ஆலயம் இது உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. இருக்கும்போது இதில் எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. இந்த வியாதி அடிமைப்படுத்த முடியாது. எந்த இருளின் கிரியலுக்கும், எந்த வியாதியால் பிசாசினால் உண்டாகிற வியாதிகளுக்கும் எதுக்கு அதிகாரம் செலுத்த முடியாது என்று மெய்யாகவே வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி
இப்போது பிள்ளைகள் அற்புதங்களை பெறுவார்களாக. எல்லா விசுவாச வார்த்தைய வசனத்தை வச்சு அறிக்க பண்ணுங்க. இப்போது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மிருசூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. குடும்பத்தோடு பிள்ளைகளோடு பின் தொடர்கிற எல்லா சாபத்துக்கு ஏதுவான வியாதிகள், சாபத்தினோட வியாதிகள் இப்போது நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்து எங்கள் பிள்ளைகள் துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்க. வியாதிப்பட்ட சூழ்நிலையில் நான் மறுத்து விடுவேனோ, நான் அதிக நாள் உயிர் வாழ முடியாதோ என்று பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இப்படி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போதே அற்புதம் நடப்பதாக. இப்போதே விடுதலை உண்டாவதாக. இயேசுவை நாமத்தில் கற்றுக் கொடுக்கிறேன். ஓ ரைட் நவ் இயேசுவை நாமத்தில் இப்போதே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்போதே அற்புதம் நடக்கட்டும். இப்போதே விடுதலை உண்டாகட்டும். இப்போதே பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு நாம மட்டும் மகிமைப்படட்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இவர்கள் வளரட்டும். இயேசுக்கு பயந்து நடக்கட்டும். அற்புதங்களை செய்யப்பா. உம்முடைய ஆவி இவர்கள் மேல ஊற்றப்படுவதாக. எல்லாம் மந்திர சூரிய சக்தியுடைய கிளியர்கள் இயேசுவின் நாமத்தால் நீக்கப்பட்டு போவதாக. உயர்ந்து போன நடப்புகள் உயிர் வருவதாக. பிரஷர் வியாதி மாறி போகட்டும். ஒரு விசை கூட சுகர் வியாதி மாறி போகட்டும். கொலஸ்ட்ரால் மாறி போகட்டும். கட்டி கரைவதாக. கட்டி கரைவதாக. கண்ணு கல்லு முள்ளு இருக்கிற வயிற்றுல இருக்கிற எல்லா துஷ்ட கிரியுடைய வல்லமையில் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து என்று இதயத்தில் பலவீனத்தை போடுகிற ஆவி, அப்பயத்தை கொண்டு வருகிற பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நீங்கி போகும். தோல்வி பயம் மாறி போய் இயேசுவின் நாமம் ஜெயம் உண்டு. கற்று நாம் மட்டும் மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனது தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபத்தை கேட்டோம். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு சாட்சியாக எழுப்பி நிற்கும்படி கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ.